அனைவருக்கும் வணக்கம். திருவாக்கரை ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். திருவாக்கரை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. பாண்டிச்சேரி மற்றும் திண்டிவனத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருவாக்கரை. வராக நதி எனும் சங்கராபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இத்தலம். தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான சந்திரமௌலீஸ்வரர் அமிர்தாம்பிகை கோவிலில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாள் வக்ரகாளி அம்மன். யார் இந்த வக்ரகாளி அம்மன் என பார்க்கலாம். வக்ராசுரன் எனும் அசுரன் ஈசனை நினைத்து தவம் இருந்தான். அவன் நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து தன்னுடைய தவத்தை உக்கிரமாக்கினான். அவனுடைய தவத்தால் மகிழ்ந்த ஈசன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்க சாகா வரத்தை கேட்டு பெற்றான். ஈசன் வரம் கொடுத்தவுடன் அவனுடைய உடல் பலம் பன்மடங்காக பெருகியது. அவனுடைய பார்வை தேவலோகம் பக்கம் திரும்பியது. பெரிய படையுடன் சென்று தேவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தான். தேவலோகத்தையே துவம்சம் செய்தான். தேவர்களில் சிலர் தப்பித்து ஈசனிடம் சரணடைந்தனர். தானே அவனுக்கு வரம் கொடுத்ததால் அவனை அழித்தலாகாது, அது தர்மம் அல்ல என யோசித்த ஈசன் ருத்ரமூர்த்தியாகி வைகுண்ட வாசனான விஷ்ணுவை பார்த்தார். வக்ராசுரனை வதம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது என ஈசன் விஷ்ணுவுக்கு உணர்த்தினார். உடனே விஷ்ணுவும் வக்ராசுரன் முன் தோன்றினார். அவர் தன் கையிலுள்ள சக்கரத்தை அவன் மேல் ஏவினார். அந்த சக்கரம் வக்ராசுரனை இரண்டாக பிளந்தது. வக்ராசுரனும் பெரும் குரல் எடுத்து அலறி சரிந்தான். அவனுடைய அந்த ஓலம் அவனது தங்கையான துன்முகி காதில் விழுந்தது. துன்முகிக்கு பெரும் கோபம் வந்தது. அவள் தேவர்கள் கோட்டையில் பேயாட்டம் ஆடினாள். தன் முன் வந்த அனைவரையும் வெட்டி சாய்த்தாள். தேவலோக நங்கைகள் சிலர் பார்வதி தேவியிடம் சரணடைந்தனர். உடனே பார்வதி தேவி ஈசனை பார்க்க சிவசக்திகள் சங்கமித்து பார்வதி தேவி அதி பயங்கர அஷ்டபுஜ காளியாக அவதாரம் எடுத்தாள். காளி தேவி துன்முகி முன் மிகுந்த கோபத்துடன் இறங்கினாள். தன்னுடைய கையில் இருந்த சக்கராயுதத்தால் துன்முகியை வதம் செய்ய நினைத்த காளி துன்முகி கர்ப்பமாய் இருப்பதை அறிந்தாள். ஒரு கர்ப்பிணியை வதம் செய்வது தர்மமாகாது என்பதால் காளிதேவி துன்முகியின் வயிற்றை கிழித்து அவள் வயிற்றில் இருந்த சிசுவை தனது காதில் குண்டலமாக அணிந்தாள். குண்டலம் மின்னியது. காளிதேவியின் கருணையினால் கருவில் இருந்த சிசுவுக்கு முக்தி கிடைத்தது. பிறகு காளிதேவி துன்முகியை வதம் செய்து மக்களை காப்பாற்றுவதற்காக திருவாக்கரையில் வக்ரகாளியாக அமர்ந்தாள். இதுதான் வக்ரகாளியின் வரலாறு. திருவாக்கரை வக்ரகாளி அம்மனுடைய கோவில் அமைப்பை பார்க்கலாம். இந்த கோவில் 2000 வருஷம் பழமை வாய்ந்தது. இங்கு குண்டலினி சித்தருக்கு ஜீவ சமாதி இருக்கு. பொதுவாக ஒரு கோவில்னா கொடிமரம், பலிபீடம், நந்தி மூன்றுமே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மூன்றும் நேர்கோட்டில் கிடையாது. இங்கு அருள் பாலிக்கிற ஈசனான சந்திரமௌலீஸ்வரருக்கு 3 முகங்கள். கிழக்கே தத்புருஷ முகம், வடக்கே வாமதேவ முகம், தெற்கே அகோரமூர்த்தியாக இருக்கார். அந்த அகோரமூர்த்திக்கு 2 கோரப்பற்கள் உண்டு. அந்த 2 கோரப்பற்களையும் அபிஷேகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். வக்ராசுரனை அழித்த விஷ்ணுவுக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. அவர் வரதராஜ பெருமாளாக பிரயோக சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார். இங்க இருக்கிற நவகிரகங்களுமே வக்ர நிலையில இருக்கு. இங்கு அருள் புரியும் சனி பகவானுக்கு வக்ர சனியின் பெயர். பொதுவாக சனி பகவானுடைய வாகனமான காகம் வடக்கு திசையை நோக்கி இருக்கும். ஆனால் இத்திருத்தலத்தில் சனி பகவானுடைய வாகனமான காகம் தெற்கு திசையை நோக்கி இருக்கு. காளி அன்னையின் திருக்கோலத்தை பார்க்கலாம். வலது காலை மடக்கி இடது காலை கீழே படர விட்டு காளி அன்னை சற்றே தன் தலையை சாய்த்து அமர்ந்திருக்கிறாள். சிரசில் தீச்சுடரும் கபால ஓடும் கிரீடமாகவும் வலது செவியில் பிரேத குண்டலம் அணிந்துள்ளாள். வலது கைகளில் பாசம், சக்கரம், வாள், கட்டளி முதலியனவும், இடது 4 கைகளில் 3 உடுக்கை,
கேடயம் கபாலம் தாங்கி 4வது கரத்தை இடது காலை ஒட்டி மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் தனது பாதத்தை நோக்கி காட்டியது போல் அமர்ந்திருக்கிறாள் காளிதேவி. காளிதேவி மிகவும் உக்கிரமாக இருந்ததாகவும் ஆதிசங்கரர் அன்னையின் கோபத்தை தணித்து கருணை வடிவாக்க அன்னையின் இடது பாதத்து அருகே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். வக்ரகாளி சன்னதியின் கோபுரத்தின் மேல் கற்பூர தீபம் ஏற்றி அமாவாசையில் பகல் 12 மணிக்கும் பௌர்ணமியில் இரவு 12 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இந்த ஜோதியை காண்பதால் வாழ்வில் தோஷம் நீங்கும். வக்ரகாளியை வழிபட்டால் கிரகங்களின் வக்ர நிலை மாறுமாம். அனைவர் வாழ்வில் உள்ள வக்ர நிலைகள் மாறி அனைவரும் வாழ்வாங்கு வாழ வக்ரகாளியை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.